A is to B equal to C is to D அப்புறம் என்னது E is to F equal to 1 is to 2 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதோடைய ரேஷியோ வந்து என்னவாக இருக்கும் அப்படி தான் கேள்வி. என்ன பண்ணோம் நம்மனா ABCDEF இதோட வேல்யூ வந்து அப்படியே வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடிச்சு. A is to Bன்னு என்ன அர்த்தம் பாருங்கள். A is to Bன்னு இது A by Bன்னு அர்த்தம் இல்லையா. C is to Dனா C by D இந்த மாதிரி எழுதிக்கலாம். நம்ம அந்த மாதிரி இங்கே எழுதிக்கணும். ஓகேவா, குத்துக்கு தான் எழுதியிருக்கோம் 1 is to 2. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். A வந்து Cக்கு ஈக்குவல், C வந்து Eக்கு ஈக்குவல், E வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு என்ன அர்த்தம். இது எல்லாமே வந்து 1ன்னு அர்த்தம். அதான் இது வந்து இது ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா, இது எல்லாமே வந்து 1ன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் கீழே இது எல்லாமே வந்து 2க்கு ஈக்குவல்னு அர்த்தம். அதை தான் வந்து இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ACE இந்த இடத்துல வந்து 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே வந்து BDF அங்கே வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15:30 கிடைக்கும். இதை வந்து 15 டேபிள் வச்சா வரும் 1:2. ஆன்சர் வந்து 1:2. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலே வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதாவது எப்படி கிளியராக சொல்லணும்னா E வந்து 1 ஓகேவா. E 1னா C வந்து Eக்கு ஈக்குவல்ட்டாங்களே, அப்போ Cயும் 1ன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ C இடத்துல 1 போட்டோன்னா அர்த்தம் ஏவும் வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இது எல்லாமே 1 அந்த லாஜிக் தான். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஆன்சர் இது 1:2.